ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலோசை சுவை ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் சாதம் தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து மார்னிங் வந்து நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் செய்கிறேன் அப்படின்னா மார்னிங்க்கும் சாப்பிடக்கு வச்சுப்போம். அப்புறமா வந்து மதியம் லஞ்சுக்கும் இதையே நான் பேக் பண்ணிடுவேன். 2 in 1 என்னோடய வேலையை வந்து நான் முடிச்சிடுவேன். ஏன்னா குட்டிஸுங்களுக்கு இது எந்த டைம் செஞ்சு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம அந்த நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் என்கிட்ட வந்து இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதில் வந்து ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு 2 வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாவும் இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்திருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அரிசிக்கு தகுந்தவர் ஃபுல்லாகவே தேங்காய் பால் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறது அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிட வேண்டியதான். மூடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்தால் போதும். சூப்பராக வந்து நமக்கு வந்து இது டேஸ்டியாக வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ரைஸ் தானே, அதனால் நமக்கு வந்து இது பக்காவாக அந்த தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் அப்படியே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இல்லை, ரொம்பவே சூப்பராக உதிரியாக டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் வந்து முட்டை கிரேவி தானே பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு என்னோடய லஞ்சை வந்து நான் வந்து சூப்பராக பேக் பண்ணிட்டேன். அப்படியே பசங்களுக்கும் காலையிலே சாப்பிட்றதுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்களுக்கும் தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இது வந்து சூப்பராக இருக்கும். சிலவங்க வந்து தக்காளி சேர்ப்பாங்க, சிலவங்க சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு தக்காளியாவது நம்ம வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ